பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகளவில் ஆதரவு கிடைத்தும் அதை பாராட்டாத காங்கிரஸ் கட்சி பகல்காமில் அப்பாவிகளின் இறப்பை வைத்து அரசியல் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 2 நாட்கள் நடைபெற்ற விவாதத்திற்கு பிரதமர் மோடி பதிலளித்து பேசினார். அப்போது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கருதிய பாகிஸ்தான் ராணுவம் அணு ஆயுத அச்சுறுத்தல்களை தொடங்கியதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஆனால் மே 6ஆம் தேதி இரவு திட்டமிட்டபடி நமது படையினர் பாகிஸ்தானின் இலக்குகளை 22 நிமிடங்களில் தாக்கி அழித்ததாகவும் அந்நாட்டினால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் மோடி கூறினார். पहलगाम हमले के बाद से ही पाकिस्तानी सेना को अंदाजा लग चुका था कि भारत कोई बड़ी कार्रवाई करेगा। उनके तरफ से न्यूक्लियर की धमकियों के भी बयान आना शुरू हो चुके थे। भारत ने 6 मई रात और 7 मई सुबह जैसा तय किया था वैसी कार्रवाई की और पाकिस्तान कुछ नहीं कर पाया। மே 9ஆம் தேதி இரவு அமெரிக்கா துணை அதிபர் வான்ஸ் பேசும்போது பாகிஸ்தான் பெரும் தாக்குதலை நடத்தப்போவதாக கூறினார். அதற்கு பல மடங்கு பதிலடியை கொடுப்போம் என்றும் தாம் சொல்லியதாக மோடி தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூருக்கு 193 நாடுகளின் 3ஐ தவிர மற்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்தது. ஆனால் இங்குள்ள காங்கிரஸ் கட்சி இந்திய படையின் துணிச்சலை பாராட்டாமல் அப்பாவிகளின் இறப்பை வைத்து அரசியல் செய்வதாக மோடி குற்றம் சாட்டினார். संयुक्त राष्ट्र 193 कंट्रीज सिर्फ 3 देश 193 कंट्री में सिर्फ 3 देश ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முடிந்துவிடவில்லை, இன்னும் தொடர்வதாகவும் பிரதமர் கூறினார். பாகிஸ்தான் ஏதாவது ஆபத்தான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கும் என்ற மோடி தற்போது இந்தியா முழுமையான தன்னம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்வதாக குறிப்பிட்டார். உலகின் எந்த தலைவரும் இந்தியாவிடம் தாக்குதலை நிறுத்தும்படி கூறவில்லை என டிரம்பின் பெயரை குறிப்பிடாமல் பிரதமர் மோடி கூறினார்.